மாடல் நம்பர் L361 Epson. இந்த பிரிண்டர் என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா 4 பேப்பராக பிரிண்ட் எடுத்துரும். மல்டி ஷீட் பிரிண்டிங். ஸோ நம்ம ஒரு பேஜு பின்னாடி ஒரு 10 பேஜ் வச்சோன்னா 4 காப்பீஸாக பிரிண்ட் எடுத்துரும். மல்டி ஷீட் பிரிண்டிங். இதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னா, இது என்னன்னு தெரியுதுங்களா? பிக்கப் ரோலர், அதாவது இந்த பாட்டமில் இருக்கும். இந்த பாட்டமில் இருக்கும். இதுக்கு 2 ரோலர் வரும், அப்பர் ரோலர், பாட்டம் ரோலர். இந்த பாட்டம் ரோலரு கம்ப்ளைண்ட்டு. இது எப்படி கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதை ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரோல் பண்ணால் பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றுதா? இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுதுன்னா இதுதான் கம்ப்ளைண்ட். ஷீட் வந்து மல்டி ஷீட்டாக பிரிண்ட் ஆகும். பேப்பர் பிக்கப் ஆகும்போது மல்டி ஷீட்டாக பிக்கப் ஆயிரும். இது நம்ம என்ன, இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பிரிண்டர் ரெடி ஆயிரும். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விட்றேன்.